ஹலோ கைஸ், இப்போ நம்ம உஜ்ஜீவன் ஆப்பில் எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உஜ்ஜீவன் ஆப் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணுறதுக்கு எம்பின் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃப்ரம் அக்கௌண்ட்டில் உங்களோட உஜ்ஜீவன் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டில் நம்ம புதுசாக பேயி ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் பேயி கொடுத்து உஜ்ஜீவன் பேங்க்னா உஜ்ஜீவன் பேங்க் கொடுத்துக்கோங்க. அதர் பேங்க்னா அதர் பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸை நம்ம இதில் ஃபில் பண்ணணும். பெனிஃபிஷரி நேமு, பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், சேவிங்ஸ் பேங்க்னா சேவிங்ஸ் பேங்க்கு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டே ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் அக்கௌண்ட்டில் உங்களோட உஜ்ஜீவன் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோங்கிறத டைப் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் டைப்பில் ஐஎம்பிஎஸ்னால் ஐஎம்பிஎஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் என்ன பர்பஸோ அதை டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஒரு டைம் எல்லா டீட்டெயில்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன ரெசிப்ட்டு உங்களுக்கு வந்துடும்.